வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் செமி கிரேவி தாங்க பார்க்க போறோம். நான்வெஜ் சுவையில ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை சாதத்தோட நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க. மஷ்ரூம் நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டப்பால இருக்கும்ல, அந்த பேக்கெட் நான் 2 வாங்கியிருக்கேன், 2 எடுத்திருக்கேன். மஷ்ரூம்ல நிறைய மண் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ரொம்ப கருப்பா இருந்தா எடுக்கக்கூடாது. அழுகி போன மாதிரி இருந்தா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணீங்கன்னா ரொம்ப சுருங்கி போய் மஷ்ரூம் எடுத்து சாப்பிடவே வராது. அதனால இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணிக்கணும் பாதியா. அடுத்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எடுத்துக்கணும். மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயமும் மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளியும் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கிரேவி வேணாம், கொஞ்சம் ட்ரையா வேணும்னா 1 வெங்காயம் 1 தக்காளி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எடுத்துக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்து சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். இஞ்சியும் பூண்டையும் தக்காளியோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊற்றிக்கணும். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து நம்ம எடுத்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மசால் தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். அதாவது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி கொடுக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டை போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே அரிஞ்சு வச்ச மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துடணும். இதை இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. மஷ்ரூம் எப்போவுமே தண்ணி விடும். அதனால மஷ்ரூமை நீங்கள் கழுவும் போது கூட தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப தண்ணி விட்டுருச்சுன்னா அது கம்மி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ திறக்கிறோம் பாருங்க. தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அதனால தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நடுவில் நடுவில் திறந்து கிளறி விட்டுருக்கேன். இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மஷ்ரூம் செமி கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.